சார் இந்த மாதிரி நான் கோரியோகிராஃபர் ஆகிட்டேன் சார், உங்கள் கூட எப்படியா ஒர்க் பண்ணணும் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி திருப்பி மீட் பண்ணி என்னங்கிறது தெரியாது. ஆனால் இந்த படத்தில் உங்க கூட 30 நாள் ஷூட்டிங்னாங்க டெய்லி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேங்கிறதுனால தான் சார் நான் வந்தேன் அப்படிங்கிறது தான். நான் அந்த படத்தில் நடித்ததுக்கு என்னென்ன காரணம் என்னென்னா, நான் விஜய் சார் கூட பக்கத்தில் இருப்பேன் அப்படிங்கிற ஒரே தாட்டு தான். யாருக்குமே 2-3 தடவை ப்ராக்டிஸ் நடக்கல, எனக்கு மட்டும் தான். சதீஷ் ப்ளீஸ் கேன் யூ கோ பேக் டு யுவர் பிளேஸ், வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த அகெயின் அப்படி சொன்னோன்னா அவங்க திருப்பியுமே வந்துட்டு எனக்கு என்ன மாதிரியான அந்த எழுதி வச்சிருக்காங்களோ அதை ஃபுல்லாக படிச்சுட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் தப்பு. ஓகே, ஒரு 2 பேர் வந்துட்டாங்க. ஆனால் நித்யா மேனன்னா அவங்க சிரின்னு சிரிக்கிறாங்க ஊந்து. சிம்பு சார் ஒரு சில இடத்துல நம்மள ஏதாவது ஒன்று போட்டு கலாய்ப்பார். சார் இதுதான் சார், இங்கே பாருங்கள் சார் டான்ஸு இதெல்லாம் நான் வந்து ஆக்சுவலாக 1980s பண்ணிட்டேன், சரி உனக்காக பண்ணி தொலைறேன் அப்படின்னு. டான்ஸ்னு கூப்பிட்ட முதல் அவர் தான். வேர் இஸ் எங்கடா டான்ஸ், எங்க யோ டான்ஸ் இங்கே வாயா அப்படின்னுவார். என்ன சார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னுவார். அவங்களோட கிஸ் அனுபவத்தை பற்றி கிஸ் படத்தோட அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ணுங்க. பரவாயில்ல, நீங்களே திருத்திக்கிட்டீங்க. இல்லை ப்ரோ, நல்ல ஒரு ஜேர்னி என் லைஃப்பில். ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வேறு ஒரு ஸ்டெப்புக்கு போன ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ரொம்ப ஸ்பெஷல், எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலாக. ஏன்னா கோரியோகிராஃபர்லேருந்து டிரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே கிராஃப்டுக்குள்ளே நான் போயிருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோன்னுங்கிறது நினச்சாலே என்னவோ அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஏதோ ஒரு ஸ்டெப்பு நம்ம போயிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அதாவது கேரக்டருக்கு கிஸ் தேவைப்படும், ஆனால் ஒரு கிஸ்ஸையே கேரக்டராக வச்சு மூவ் பண்ணியிருக்கீங்க. எப்படி இந்த ஃபேண்டசி ஐடியா தோணுச்சு? ரொம்ப நல்ல ஒரு ஆக்சுவலாக ஒரு நல்ல இமோஷன் தான் கிஸ் ஆக்சுவலாக. எஸ், கரெக்ட். எல்லாருமே எல்லாத்துக்குமே அதை பயங்கரமாக கிஸ்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு காதலிக்கு தர ஒரு முத்தமாக இருக்கட்டும், ஒரு பிறந்த குழந்தை, எனிதிங் வாட் எவர் இட் இஸ், அதுதான் ஒருத்தருக்கு வந்துட்டு ரொம்ப உண்மை. அதில் மட்டும் ஃபேக்கே இருக்காது ஆக்சுவலாக. கரெக்டாக சொன்னீங்க. அதில் அந்த அந்த நீங்கள் ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பிரியாணி பாக்கெட் வாங்கி கொடுத்தா கூட குட்ரா பிரியாணி வாடா அப்படிங்கிற அதை போய் அதை ஃபேக் பண்ணவே முடியாது ஆக்சுவலாக. அதில் ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஒரு கோரியோகிராஃபராக எனக்கு எப்போவுமே எப்படின்னா, இப்போ ஒரு சாங்கு நமக்கு ஒரு கோரியோகிராஃப் பண்ணதுக்கு கொடுக்குறாங்க, அந்த சாங்கை நான் ப்ளே பண்ணுவேன். என் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் நான் பாட்டை போட்டு ஜாம் பண்ணும்போது இன்னும் ஒரு சில நண்பர்கள் வருவாங்க. அந்த பாட்டை போட்ட உடனே அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். ஸோ இதை ரியாக்ட் பண்ணுறாங்க, ஓகே, அப்போ நம்ம அதை பண்ண வேணாம். ஏன்னா நினைக்கிற மாதிரியே ஒன்று பண்ணிட்டா நம்ம அவங்களால இந்த ஒர்க்கை வந்துட்டு பார்க்க முடியாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வரும் எப்போவுமே. ஓகே, சம்டைம்ஸ் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களோ அந்த வழியாக போகலான்னு தோணும். இல்லை, ஆமாம் கரெக்ட், இந்த பாட்டை போட்டால் இப்படி தான் ஆடுறாங்கன்னு தோணுது, நம்ம என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசித்து பார்க்கும்போது வேறு ஏதாவது ஒன்று தோணும். வேறு ஏதாவது ஒன்று தோன்றதுனால இல்லை இப்படி பண்ணுறதே கரெக்ட் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயந்தான் இது ஆக்சுவலாக. இது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரில, அதுவா வந்தது. இப்போது படத்தை தாண்டி அந்த படத்தில் இருக்க டைலாக்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதுதான் அல்டிமேட்டு. எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருந்துச்சு. டேய், அதாவது அவர் அப்பாவை பார்த்து கேட்பாரு, விஜய் கேட்பாரு, உனக்கு படிக்க தெரினா கூட பரவாயில்ல, உனக்கு பிடிக்க தெரியலையே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி சார் அந்த டைமிங் எப்படி? அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விடிவி இருக்கும்போது நீங்கள் பேப்பரில் எல்லாத்தையுமே எழுதிக்கிட்டு போனாலே ஒன்று இருக்கும். ஆனால் விடிவி சார் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி. அவருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டைலாக் பேசுறது வந்துட்டு டைலாக் கிடையாது, இட்ஸ் அ சவுண்ட். அவரை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னு என்னது அப்படிங்கிறத மாதிரி அவருக்கு அது அவர் என்னது சொல்றது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதுதான் இந்த சீனில் இப்படி தான் வரும், இப்படி தான் போகிறோம். அந்த இடத்துலலாம் வந்துட்டு எவனோ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதே எவனோ ஒருத்தன் குஷ்டு பயங்கரமாக கிறுக்கிருக்கிறான் அப்படின்னு தான் அதில் இருந்தது. எவனோ ஒருத்தன் நல்லா போதையை போட்டு ஈப்ரோவில் எழுதியிருக்கிறான் அப்படிங்கும்போது அவர் அதை கொஞ்சம் வேற மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வருவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிலிமில் வந்து வானம் பொழிக்கிறது பூமி விளைகிறதுங்கிற மாதிரி எந்த சீனும் கிடையாது. ஸோ நம்மளா பேசும்போது ஒன்று இருக்கும், பட்
எல்லா டைமும் நம்ம சீனை நம்ம ஷூட் பண்ணும்போது அப்படியே பேசுவோம். ப்ளஸ் கவின் ப்ளஸ் அதுக்கப்புறமா மிர்ச்சி விஜய் VTV இருக்கும்போது ஏதோ நான் எல்லாருமே பேச 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 ஒரு டயத்துக்கு மேலே அந்த சீனோட லென்த்து 1 மினிட் தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது பாட்டுக்கு ஒரு மூடில் போகும். இவர் கவின் வந்துட்டு, அண்ணே நீங்கள் செடி இது என்னது தண்ணி ஊற்றி செடி வளர்த்து இப்போ பூலாம் வந்துருச்சு, தயவு செஞ்சு நிறுத்திக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அதை நம்ம நிறுத்தணுங்கிற மனசே வராது. அது என்னமோ எப்படியோ நல்லா போகுது அப்படிங்கிற மாதிரி தான். அந்த இடத்துல இன்னும் வேறு சில விஷயங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த மாதிரியான விஷயந்தான். சில டைலாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம டப்பிங்கில் பயங்கரமாக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் பேசுகிறீங்களே, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, ஏன்னா உங்களுக்கு அது கனெக்ட் ஆயிருக்கு உண்மையிலுமே. ஏன்னா நான் பேசுகிற மாதிரி தானடா இருக்குது அப்படின்னுங்கிற ஒரு ஃபீல்.